ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏசி, ஹீட்டர், ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ற வசதி, இப்போ இருக்கிற மாதிரி மெடிக்கல் வசதிகள், இது எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தை நம்மால நினைச்சு பார்க்க முடியுமா? சுமார் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி பனியால மூடப்பட்டிருந்த ஒரு பயங்கரமான காலம் இருந்துச்சு. அந்த ஐசேஜ்ல நாம எப்படி உயிர் பிழைச்சோம்? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடி நம்ம வரலாற்றோட அந்த உறைஞ்சு போன பக்கங்களுக்குள்ள ஒரு பயணம் போவோம். இங்கதான் ஒரு பெரிய மர்மமே இருக்கு. பாருங்க, நம்மள விட எத்தனையோ மடங்கு சக்தி வாய்ந்த பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் அந்த காலத்துல அழிஞ்சு போச்சு. ஆனா நம்ம இனம் மட்டும் எப்படி தப்பிச்சுது? இதுதான் அந்த $1,000,000 கேள்வி. இந்த கேள்விதான் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த மிருகங்களுக்கு முன்னால நாம எப்படி உயிர் பழைச்சிருக்க முடியும்? இது கிட்டத்தட்ட ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? அந்த காலத்துல இந்த பூமியை ஆட்சி செஞ்சது யாருன்னு கேட்டா இந்த ராட்சசர்கள் தானே சொல்லணும். கம்பளி மாமூத், அந்த கூர்மையான பற்கள்ல வச்சிருக்கிற சேபர்டூத் டைகர், அப்புறம் ராட்சத ஸ்லாத், இவங்க தான் அப்போ டாப்ல இருந்தாங்க. ஆனா அந்த பனிக்கால பேரழிவுல இது எல்லாமே இருந்த இடம் தெரியாம காணாம போச்சு. இப்போ இந்த ஒப்பீட்ட கொஞ்சம் பாருங்களேன். மத்த விலங்குகள் கிட்ட கூர்மையான நகங்கள் இருந்துச்சு, திக்கான தோல் இருந்துச்சு, வேகம், அசுரபலம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட இது எதுவுமே இல்ல. சொல்லப்போனா நாம ரொம்ப பலவீனமானவங்க. அப்போ நம்மளோட அந்த ரகசிய ஆயுதம் என்னவா இருக்கும்? எது நம்மள காப்பாத்துச்சு? சரி, அப்போ ஒரு விஷயம் இப்ப நமக்கு நல்லாவே புரியுது. நம்மள காப்பாத்துனது நம்மளோட உடல் வலிமை கிடையாது, நிச்சயமா கிடையாது. அது முற்றிலும் வேற ஒண்ணு. இதுதான் அந்த கேம் சேஞ்சர். மத்த எல்லா விலங்குகளும் ஒரு ஆபத்து வந்தா அதுக்கு ரியாக்ஷன் தான் பண்ணுச்சு. ஆனா மனுஷன் மட்டும்தான் ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே அதை யோசிச்சு அதுக்கு பிளான் பண்ணான். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் பாருங்க நம்ம தலைவிதியே மொத்தமா மாத்தி அமைச்சது. ஆனா சும்மா யோசிக்கிறது மட்டும் போதுமா? அந்த பிளானை செயல்படுத்த சில கருவிகள் வேணும் இல்லையா? இங்கதான் மனுஷனோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது. நம்ம கண்டுபிடிப்புகள் இயற்கையோட ரூல்ஸையே மாத்தி எழுத ஆரம்பிச்சது. மனுஷனோட எல்லா கண்டுபிடிப்புலயும் மிக முக்கியமானது நம்பர் 1 எதுன்னு கேட்டா அது நெருப்பு தாங்க. ஒருவேளை நெருப்பை கட்டுப்படுத்த மட்டும் நாம கத்துக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மனித இனம்னு ஒன்னு இருந்திருக்குமாங்கிறதே பெரிய சந்தேகம்தான். நெருப்புனா அது வெறும் வெளிச்சம் மட்டும் அல்ல, அந்த நடுங்குற குளிர்ல இருந்து நம்மள காப்பாத்துன ஒரு போர்வை. ராத்திரியில குடிய விலங்குகள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்த ஒரு காவலன். அது மட்டும் இல்லாம கடினமான உணவை மென்மையாக்கி சாப்பிட வச்சது. எல்லாத்துக்கும் மேல அந்த நெருப்ப சுத்தி ஒன்னா உட்கார்ந்துதான் மனுஷனோட முதல் சமூகம் உருவாக ஆரம்பிச்சது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உணவை சமைச்சு சாப்பிட்டது நம்ம பரிணாம வளர்ச்சியில ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன்னா சமைச்ச சாப்பாடு சுலபமா ஜீரணமாகி நம்ம உடம்புக்கு நிறைய எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுத்துச்சு. அந்த கூடுதல் சக்தி தான் நேரா நம்ம மூளைக்கு போய் அது இன்னும் பெருசா இன்னும் திறமையா வளர காரணமா இருந்துச்சு. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது கருவிகள். நம்ம ஆதி மனிதர்கள் கையால சண்டை போடல. அவங்க கல் ஆயுதங்கள், எலும்பால செஞ்ச ஈட்டிகள், அப்புறம் வில், அம்புன்னு தங்களை தற்காத்துக்கவும் வேட்டையாடவும் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் அவங்களோட சக்திய பல மடங்கு அதிகமாக்குச்சு. தனியா ஒருத்தரால மாமூத்தை வீழ்த்த முடியாது. ஆனா ஒரு குழுவா சரியா திட்டமிட்டு ஈட்டிகளை வச்சு அவங்களால அதை சாதிக்க முடிஞ்சது. இதுதாங்க மத்த விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். நாம சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கல. நாம சுற்றுச்சூழலையே நமக்கேத்த மாதிரி மாத்தி அமைச்சோம். குகைகளை வீடா மாத்தினது, விலங்குகளோட தோலை ஆடையா செஞ்சது, சின்ன சின்ன இருப்பிடங்களை உருவாக்குனது, இது எல்லாமே அதுக்கு சிறந்த உதாரணங்கள். ஆனா ஒரு நிமிஷம், நெருப்பு, கூர்மையான கருவிகள் இதெல்லாம் இருந்தா கூட தனியொரு மனுஷனால அந்த உலகத்துல தாக்கு பிடிக்க முடியாது. நம்மளோட உண்மையான சக்தி, நம்மளோட அல்டிமேட் வெப்பன் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுதான். அதாவது நம்மளோட சமூக ஒத்துழைப்பு. இந்த ஒரு வரி போதும் அது புரிஞ்சுக்க. பனிக்காலத்துல தனியா இருக்கிற ஒருத்தன் செத்தவனுக்கு சமம். உயிர் பிழைக்கிறதுங்கிறது ஒரு டீம் எஃபர்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒத்துழைப்போட இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். இந்த சமூக ஒத்துழைப்புக்கு அடித்தளமா இருந்தது மொழி. மொழி எப்படி சக்தியை கொடுத்துச்சுன்னு பாருங்க. முதல்ல சிக்கலான தகவல்களை பரிமாறிக்க முடிஞ்சது. அந்த மலைக்கு அந்த பக்கம் மாமூத் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. 2வது, எல்லாரும் சேர்ந்து திட்டமிட முடிஞ்சது. சரி, நாளைக்கு காலையில நாம எல்லாரும் சேர்ந்து வேதைக்கு போகலாம். 3வது, ரொம்ப முக்கியமா கத்துக்கிட்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. இங்கதான் நாம மத்த எல்லா விலங்குகளையும் ஜெயிக்க ஆரம்பிச்சோம். பாருங்க, மரபணு பரிணாமம், அதாவது உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும்.
ஆனா கலாச்சார பரிணாமம், அதாவது மொழி மூலமா பரவுற அறிவு ஒரே தலைமுறையில மாறிடும். இந்த வேகம்தான் நம்மளோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. சரி, இவ்ளோ நேரம் மனுஷனோட புத்திசாலித்தனத்தை பத்தி பெருமையா பார்த்தோம். ஆனா வாங்க இப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் வேற ஒரு கோணத்துல இருந்து பாப்போம். இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? நாம இயற்கையை விட ஏதோ சிறப்பானவன கிடையாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துற சக்தியால நாம இந்த கிரகத்திலேயே மிகவும் அபாயகரமான ஒரு உயிரினமா மாறிட்டோம். இதுதான் மொத்த கதையோட சுருக்கம். நாம வெறும் இயற்கைக்கு அடங்கி போகல, நாம அத கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். நாம இயற்கையோட ஒரு பகுதியா மட்டும் இல்லாம அதோட விதிகளையே மாத்தி எழுதுற ஒரு சக்தியா உருவானோம். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, நம்மளோட இந்த உயிர் பிழைக்கும் திறன்கள், அந்த புத்திசாலித்தனம், இதெல்லாம் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுமா? பனிக்காலத்தையே ஜெயிச்ச மனுஷனால இப்ப தன்னையே ஜெயிக்க முடியுமா?